ஏசப்பா அந்த வாய்ப்பு உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லு. அந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டனா அந்த மூட்டையோட என்ன பண்ண முடியாது, அவுக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உன் பாவ மூட்டையை அவுக்க வந்திருக்கிறார். அப்ப தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்தும் என்ன பண்ணுவேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் துதித்துக் கொண்டிருப்பேன், நான் மறக்க மாட்டேன், அவரை ஆராதிப்பதை மறக்க மாட்டேன், அவரை துதிப்பதை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ என்னைக்கு ஆண்டவரை உயிருள்ள ஆண்டவர் நினைக்கிறியோ அன்னைக்குதான் உனக்குள்ள ஜீவன் பிறக்கும். என்ன பிறக்கும்? பக்கத்துல சொல்லு, என்னைக்கு ஜீவன் பிறக்கும்? என்னைக்கு நீ ஆண்டவரை உயிருள்ள தேவனை நம்புறியோ அன்னைக்கு உனக்குள்ள என்ன பிறக்கும்? ஜீவன் பிறக்கும். யாருக்கு அந்த ஜீவன் வேணும்? ஜீவன்னா என்ன? நான் உயிருடன் இருக்கிறேன். ஜீவனா என்ன? நான் சொல்றேன் கேளுங்களேன். 2 விதமான உலகம் இருக்கு. என்ன உலகம் இருக்கு சொல்லுங்க? 2 விதமான 2 உலகம் இருக்கு. இப்ப நீ வாழ்ற உலகம் ஒரு மாமிசம் நிறைந்த உலகம். என்ன உலகம்? நீ எதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் அடையக்கூடிய உலகம். உனக்கு கவலையை கொடுக்கிற உலகம், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற உலகம், உனக்கு துக்கத்தை கொடுக்கிற உலகம், மரணத்தை கொடுக்கிற உலகம். இதையும் தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு. அதுக்குள்ள பரலோகத்துக்கு போயிட்டியா? அல்லேலூயா. இன்னொரு உலகம் இருக்கு. என்ன உலகம் தெரியுமா? ஜெபம் என்கிற உலகம், தேவனை தேடுகிற உலகம், வேதத்தை வாசிக்கிற உலகம், கர்த்தரோடு பேசுகிற உலகம், கர்த்தரோடு உறவாடக்கூடிய உலகம். என்ன உலகம்? எனக்கு என்ன பதில், 15 வயசு ஆச்சுன்னா கல்யாணம் விட்டுற போறாங்க. அது போல எந்த உலகத்துக்கு போனா என்ன, வாழ்ந்தா என்ன, வளர்ந்தா என்ன? 15 வயசு 16 வயசுல என் உலகமே முடிஞ்சு போச்சு. என்ன அப்பா 2 பேர் சிரிச்சுக்கிறாங்க, என்ன தெரியல. அவங்களுக்கு டிஸ்கஸ் ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, டிஸ்கஸ் ஆவி அது. அல்லேலூயா. சும்மா கூட பார்க்க கூடாது. 2வது வசனம் வாசிக்க பார்ப்போம். 2வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் யாரு? சிறுமைப்பட்டவர்கள் யாரு? வேதத்தை அறியாதவர்கள் சிறுமைப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எதை அறியாதவங்க? அப்பா என்ன நோன்ற கவனி. இயேசுவை யாரெல்லாம் அறியலையோ அவளை யார் தெரியுமா? ஏழை. அதுல சொல்லுவாங்க, இயேசுவை நீ அறியலனா நீ யாரு? உனக்கு பணமே இருந்தாலும் நீ ஒரு ஏழை. ஏன் தெரியுமா? நீ இயேசுவை அறியல. அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்டும். ஏன் எதை மேன்மை பாடுறது? நான் இயேசுடைய பிள்ளை. அல்லேலூயா. நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அவரோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்துக்கு எனக்கு என்ன இல்ல, சம்பந்தமே இல்ல. உலகத்துக்கு எனக்கு என்ன இல்ல, உலகத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுயா. நான் இயேசுடைய பிள்ளை. அதை ஆத்துமா என்ன பண்ணும்? மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கும். எனக்கு கவலை வந்தாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன், எனக்கு பயம் வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன், எனக்கு சந்தோஷம் வந்தாலும் கர்த்தரை துதிப்பேன். மரணமே இருந்தா என்ன பண்ணுவேன்? நான் இயேசுவை நான் துதிப்பதை நான் மறந்து விட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாருங்க? அவர் தேடுறார். என்னைக்காவது இந்த ஆலயத்துக்குள்ள வந்து தனிமையா உட்கார்ந்து உன் கைய வேகமா தட்டி நீ ஜெபம் பண்ணிருக்கியா? அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள நடக்கும். தனியா உட்கார்ந்து கையை தட்டி ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடி சந்தோஷமா இயேசுவை மட்டும் நினைச்சு சந்தோஷமா நீ கையை தட்டி ஒரு பாட்டை பாடி பாரு. அதுல கிடைக்கும் ஒரு ஆனந்தம் ஒரு பெரிய அற்புதம். நீ ஒரு ரூமுக்குள்ள பைத்திய மாதிரி சினிமா பாட்டு பாடி ஆடுவியே, ஞாபகம் இருக்கா? உன் வீட்டுக்குள்ள தனிமையா ஒரு அறையில ஒரு சினிமா பாட்டை பாடி, இந்த பாட்டை பாடின எனக்கு ஒரு புத்துணர்வு வருது, எனக்கு ஒரு உணர்வு வருது, எனக்கு ஒரு லவ் உணர்வு வருது, எனக்கு ஒரு பைத்திய உணர்வு வருது. அந்த உணர்வுல பாடுற இல்ல, அந்த உணர்வோட நீ ஆலயத்துல அமர்ந்து நீ கையை தட்டி இயேசுவை நோக்கி பாடி பாரு. அப்ப ஒரு உணர்வு, அதான் ஒரு பெரிய அற்புதமான உணர்வு. கையை தட்டி அல்லேலூயா. அந்த உணர்வை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க யாரு? பக்கத்துல சொல்லு, நீ ஒரு பாக்கியவா. நீ யாரு? உனக்குள்ள இருக்கிற பைத்தியம் தெளிவாகும்.
உனக்குள்ள இருக்கிற கிறுக்கு குணமாகும். உனக்குள்ள இருக்கிற கெட்ட குணம் வெளியே ஓடும். உனக்குள்ள இருக்கிற பலவிதமான சிந்தை வெளியே ஓடும்.